ஒரு சிலருக்கு தாங்கள் வேலை பார்க்கிற இடத்துல ஒரு முனைப்போடு கூட அல்லது தங்களுடைய எல்லாவற்றையும் நாம் கொடுத்து வேலை பார்க்க வேண்டும் என்கிறதான ஒரு எண்ணமோ ஒரு விருப்பமோ அவர்களுக்கு இருக்காது. அந்த இடத்துல பல்வேறு காரணங்கள் அதற்கு இருக்கலாம், பல்வேறு விஷயங்கள் அதற்கு நடந்திருக்கலாம், முன்பதாக நடந்த விஷயங்களாக இருக்கலாம் அல்லது நடந்து கொண்டிருக்கிற விஷயங்களாக இருக்கலாம். இப்படிப்பட்ட நிகழ்வுகளினால் தங்களுடைய முழுமையும் வேலையில கொடுக்க மாட்டார்கள். இன்னொரு பகுதியினருக்கு ஒரு எண்ணம் இருக்கும், நாம் ஏன் எல்லாவற்றையும் கொடுக்க வேண்டும், அப்படியே வேலை பார்த்துவிட்டு போய்விடுவோமே என்று சொல்லி இருக்கும். இங்கே ஆதியாகமம் 47 அதிகாரம் 20வது வசனத்திலே நாம் யோசேப்பை குறித்து நாம் பார்க்கிறோம். யோசேப்பு அவன் எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள் என்று சொல்லி வாசிக்கிறோம். கடைசி பகுதியில் நாம் வாசிக்கிறோம், இவ்விதமாய் அந்த பூமி பார்வோன் உடையதாயிற்று. எப்படி ஒரு காரியத்தை செய்கிறார் பாருங்கள். இந்த பார்வோன் தான் யோசேப்பை சிறையில் அடைத்தவர், இந்த செய்யாத குற்றத்திற்காக சிறையில் அடைத்தவர். ஆனாலும் யோசேப்பு தான் வேலை பார்க்கிற இடத்துல தன்னுடைய முழுமையும் கொடுக்க வேண்டும், தன்னுடைய ஞானம் முழுவதையும் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லாவற்றையும் தான் வேலை பார்க்கிற இடத்திலே அவர் தன்னுடைய எஜமானுக்காக கொடுத்து எஜமானுக்கு லாபத்தை கொண்டு வருகிற ஒரு வேலைக்காரனாய் நின்றார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற ஞானத்தை சரியாய் பயன்படுத்தி நீங்கள் வேலை பார்க்கிற இடத்திலே உங்களுடைய எஜமானுக்கு லாபத்தை கொண்டு வருகிற ஒரு ஞானவான்களாக, அந்த ஞானத்தை சரியாய் பயன்படுத்தி முழுமையும் கொடுத்து நீங்கள் உங்களுடைய எஜமானுக்கு நன்மை கொண்டு வருவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். ஆமென்.